மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் தர்ஷினி சிவசுதன். முதலில் இலங்கை செய்திகள். இலங்கை, இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் இணைந்த திருகோணமலை எண்ணெய் சேமிப்பு முனைய திட்டம் விரைவுபடுத்தப்பட வேண்டும். இந்திய துணை குடியரசுத் தலைவர் தெரிவிப்பு. இந்திய துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனின் இலங்கை விஜயத்தின் போது திருகோணமலை எண்ணெய் சேமிப்பு முனைய திட்டம் மற்றும் இந்தியா இலங்கை இடையிலான எண்ணெய் குழாய் கட்டமைப்பு குறித்து கலந்துரையாடப்பட்டதாக இந்திய வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட மிஸ்ரி, இலங்கையின் வடக்கு கிழக்கு துறைமுகமான திருகோணமலையில் திட்டமிடப்பட்டுள்ள இந்த எண்ணெய் மையம் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடனான சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். ஐக்கிய அரபு ராஜ்யத்தையும் உள்ளடக்கிய இந்த திட்டம் குறித்து 2023 ஆண்டு முதல் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இத்திட்டத்தை முடிப்பதற்கான காலக்கெடு இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றாலும் இது ஒரு பாரிய நிதி முதலீட்டை கொண்ட மூலோபாய ரீதியான முன்முயற்சி என அவர் திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் குறித்து விவரித்தார். இவ்வாறான மூலோபாய திட்டங்களில் முன்னேற்றம் காண்பதற்கு இனிமேலும் காலத்தை வீணடிக்க முடியாது என்று கூறிய மிஸ்ரி, இத்திட்டத்தை விரைவாக ஆரம்பிக்க வேண்டியதன் அவசியத்தை இரு தரப்பினரும் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் மோதல் சூழலை குறிப்பிட்டு பேசிய அவர், இந்த எரிசக்தி மையம் ஏற்கனவே நிறைவு செய்யப்பட்டிருந்தால் இதை போன்றதொரு காலகட்டத்தில் அது மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று சுட்டிக்காட்டினார். 2 ஆண்டு கால பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இரு தெற்காசிய நாடுகளையும் இணைக்கும் பல்திறன் எண்ணெய் குழாய் கட்டமைப்பை நிறுவுவதற்கும் திருகோணமலை எண்ணெய் சேமிப்பு வளாகத்தை அமைப்பதற்கும் இலங்கை, இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகிய நாடுகள் ஒரு வருடத்திற்கு முன்னர் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தைட்டி பகுதியில் காணி அளவீட்டு பணி. அமைச்சர் சந்திரசேகரை விமர்சித்த வன்னியசிங்கம் பிரபாகரன். தையட்டி பகுதியில் காணி அளவீட்டு பணிகளுக்காக நாள் குறித்துவிட்டு அந்த நாளில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வெளிநாட்டிற்கு சென்றுள்ளமையானது கல்யாணத்திற்கு நாள் குறித்துவிட்டு மாப்பிள்ளை தப்பியோடிய கதை போன்றுள்ளது என வலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர் வன்னியசிங்கம் பிரபாகரன் கடுமையாக சாடியுள்ளார். யாழ் ஊடக மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், தையிட்டி திஸ்ஸவிகாரையை சுற்றியுள்ள காணிகளை அளவீடு செய்து விடுவிப்பதாக கூறி உரிமையாளர்களை வரவழைத்துவிட்டு அரசாங்கம் மக்களை ஏமாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டினார். அமைச்சர் வெளிநாடு செல்வதாக இருந்தால் ஏன் இந்த பணிகளுக்கு வேறொரு நாளுக்கு ஒத்திவைக்கப்படவில்லை என்ற கேள்வியையும் அவர் முன்வைத்தார். அளவீட்டு பணிகள் தொடங்குவதற்கு முன்னாள் இரவு தையிட்டி விகாரையின் விகாராதிபதி பலாலி காவல் நிலையத்தில் ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நில அளவை திணைக்களம் தனது பணிகளை இடைநிறுத்தியது. காணி உரிமைகளை பரிசீலிக்காமல் காவல்துறையினர் விகாராதிபதியின் முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்டமை இனவாத செயல் என அவர் சாடினார். மக்கள் காணிகளை விடுவித்தால் போதும் என்ற மனநிலையுடன் ஒத்துழைத்த போதிலும் அரசாங்கம் இதனை ஒரு நாடகமாகவே கையாண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் இந்த விவகாரத்தில் சிறுபிள்ளைத்தனமாக செயல்படக்கூடாது என தெரிவித்த பிரபாகரன், நிர்வாக ரீதியான விடயங்களை வெறும் தொலைபேசி அழைப்புகள் மூலம் கையாளாமல் உரிய முறையில் கடிதங்கள் மூலம் அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் தேசிய மக்கள் சக்தியின் வெறும் படம் காட்டுவதற்காகவே மக்களை சந்திப்பதாகவும் அவர் விமர்சித்தார். சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள தையிட்டி திஸ்ஸவிகாரைக்கு எதிராக வலிகாமம் வடக்கு பிரதேச சபை எதிர்வரும் 30ஆம் திகதிக்குள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது. அவ்வாறு வழக்கு தாக்கல் செய்யப்படாவிட்டால் பிரதேச சபையின் அனைத்து நடவடிக்கைகளையும்
தொடர்ச்சியாக புறக்கணிக்கப் போவதாக அந்த கட்சியின் உறுப்பினர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆட்சியை கைப்பற்றுவதற்காக புதிய ஆண்டில் மஹிந்த ராஜபக்ஷ போடும் பெரிய திட்டம். ஆட்சியை கைப்பற்றுவதற்காக புதிய ஆண்டில் ஒரு பெரிய திட்டம் உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசியலில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்றும் அதற்கு தமது கட்சி தயாராக இருப்பதாகவும் கூறிய மஹிந்த ராஜபக்ஷ இம்முறை மே தினமானது பௌர்ணமி தினத்தில் வருவதால் தமது கட்சி மே தின கொண்டாட்டங்களை நடத்தாமல் மத வழிபாடுகளில் ஈடுபடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்கு பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தின் பணிகள் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கட்சியின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் மற்றும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட கட்சியின் முக்கிய செயற்பாட்டாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமக்கு புத்தாண்டு வெற்றிகரமாக அமைந்த போதிலும் நாட்டு மக்கள் இம்முறை புத்தாண்டை முறையாக கொண்டாடவில்லை என குறிப்பிட்டார். இலங்கை வாழ் இந்திய வம்சாவளி தமிழர்களும் புலம்பெயர் இந்திய குடியுரிமை அட்டையை பெறும் வாய்ப்பு. இலங்கை வாழ் இந்திய வம்சாவளி தமிழர்களும் புலம்பெயர் இந்திய குடியுரிமை அட்டையை பெறும் வாய்ப்பை பெறுவார்கள் என இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் காலி மற்றும் மாத்தளை மாவட்ட மக்களுக்கு வீடுகளை கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை நேற்று குறிப்பிட்டுள்ளார். இன்று கொழும்பை வந்தடைந்ததன் முதல் புதிய உணர்வு ஏற்பட்டுள்ளது. அது பக்கத்து நாட்டிற்கு சென்றதைப் போல் அல்லாமல் பக்கத்து வீட்டிற்கு சென்றதைப் போல் உள்ளது. இலங்கையில் உள்ள இந்திய வம்சாவளி தமிழர் சமூகம் இரு நாடுகளுக்கும் இடையில் ஒரு உறவு பாலமாக உள்ளார்கள். ஊட்டியில் இருந்து ஹட்டன் வரை, திருச்சியில் இருந்து தலவாக்கலை வரை, ராமநாதபுரத்திலிருந்து ரம்பொடை வரை, மதுரையில் இருந்து மஸ்கெலிய வரையிலான உறவு 2 நூற்றாண்டையும் கடந்துள்ளது. இது மேலும் வலிமை பெற்று வருவது மிகவும் மகிழ்ச்சியை தருகின்றது. இந்திய வம்சாவளி மக்கள் முதலில் தோட்ட வேலைக்கு வந்தார்கள். எனினும் தற்பொழுது பல்வேறு துறைகளிலும் அவர்கள் முன்னணி பெற்றுள்ளார்கள். இந்த முன்னேற்றமானது இந்தியாவில் உள்ள அனைத்து இந்தியர்களுக்கும் பெருமையாகும். இந்திய அரசும் இந்திய மக்களும் தங்களது இதயத்தில் இந்திய வம்சாவளி மக்களுக்கு என்றும் நிரந்தரமான இடத்தை வழங்கியுள்ளார்கள் என அவர் தெரிவித்தார். இந்தியாவினால் இலங்கை முன்னெடுக்கப்படும் இந்த வீட்டு திட்டத்தின் 3ஆம் கட்டம் உத்தியோகபூர்வமாக இன்றுடன் நிறைவு பெற்றுள்ளது. இன்று கையளிக்கப்படும் 145 வீடுகளுடன் 3ஆம் கட்ட நிர்மாண பணிகளின் ஊடாக 4000 வீடுகள் பூர்த்தி செய்யப்பட்டு மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இலங்கை மக்களுக்கு 50,000 வீடுகளை இந்திய அரசாங்கம் வழங்கியுள்ளது. மேலும் 10,000 வீடுகள் 4ஆம் கட்டத்தின் கீழ் தமிழ் மக்களுக்கு வழங்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடி 2017ஆம் ஆண்டு செய்த விஜயத்தின் போது வழங்கப்பட்ட உறுதிமொழிக்கு அமைய இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்படுகின்றன என அவர் குறிப்பிட்டார். முதலாவதாக இலங்கையில் வாழும் இந்திய வம்சாவளி மக்களுக்கு OCI அட்டையை பெறுவதற்கான வாய்ப்பை 6ஆம் தலைமுறை வரை விரிவுபடுத்தும் திட்டம் எடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக OCI அட்டை விண்ணப்பத்திற்கான வழிமுறைகளை இந்திய அரசாங்கத்தினால் இலகுவாக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு இலங்கை அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ள ஆவணங்கள் குறித்த அட்டைக்கான விண்ணப்பத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்படும். இந்திய ஆவணங்கள் இன்றி இலங்கை வந்த மக்களுக்கு இதனூடாக பெரும் நன்மை ஏற்படும். இது ஒரு வரலாற்று மைல்கல்லாகும். இலங்கை பெருந்தோட்ட அறக்கட்டளை ஊடாக கல்வி மேம்படுத்தலை மேற்கொள்ளவும் இந்திய அரசு தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அன்னை பூவதியின் 38ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு முல்லைத்தீவில் உணர்வெழுச்சியுடன் இடம்பெற்றது. இந்திய ராணுவத்தின் அடக்குமுறைக்கு எதிராக நீர் கூட அருந்தாமல் 31 நாட்கள் சாகும் வரை உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்த அன்னை பூவதியின் 38ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு முல்லைத்தீவில் உணர்வெழுச்சியுடன் இடம்பெற்றது. முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் அமைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனின் மக்கள் தொடர்பகத்தில் இந்த அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது.
நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அன்னை பூபதியின் திருவுருவப் படத்திற்கு ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கரைத்துறைப்பற்று பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் சமூக ஏற்பாட்டாளர்கள் மலர் தூவி தமது அஞ்சலிகளை செலுத்தியவுடன் அன்னையின் உயரிய தியாகத்தை நினைவு கூர்ந்தனர். போர் நிறுத்தம் மற்றும் அமைதி பேச்சுவார்த்தை என்ற இரு கோரிக்கைகளை முன்வைத்து 1988 ஆண்டு மார்ச் 19 மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு முன்பாக அன்னை பூபதி தனது போராட்டத்தை ஆரம்பித்தார். ஒரு மாத காலமாக தொடர்ந்த இந்த அறப்போர் 1988 ஏப்ரல் 19 இன்றைய தினமே அவர் உயிர் துறந்ததோடு நிறைவுக்கு வந்தமை குறிப்பிடத்தக்கது. மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் பயிலும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் பெந்தோட்டை கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். பெந்தோட்ட கடலில் நீராடச் சென்ற பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக பெந்தோட்ட போலீசார் தெரிவித்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை நேற்று காலை பெந்தோட்ட கடற்கரை பகுதியில் ஏனைய நண்பர்களுடன் நீராடிக் கொண்டிருந்த போதே இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது. உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞர் என தெரியவந்துள்ளது. இவர் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் மாணவர் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சடலம் பென்தோட்ட வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மன்னாரில் வீதியில் வீசப்படும் மனித உடல் பாகங்கள், மக்கள் கடும் எதிர்ப்பு. மன்னார் போலீஸ் பிரிவில் உள்ள சவுத்பார் பகுதியில் அமைந்துள்ள தனியார் மனித உடல் பதப்படுத்தும் நிலையத்தில் மனித உடல் பாகங்கள் முறையற்ற விதத்தில் அகற்றப்பட்டு வருவதால் அப்பகுதியில் பெரும் சுகாதார சீர்கேடு மற்றும் அப்பகுதி மக்கள் மத்தியில் அச்சமும் நிலவி வருகின்ற நிலையில் மன்னார் நகரசபைக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைவாக நகரசபையின் தவிசாளர் துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு சட்ட நடவடிக்கைகளுக்கு உறுதிப்படுத்தியுள்ளார். மன்னார் போலீஸ் பிரிவில் உள்ள சவுத்பார் பகுதியில் அமைந்துள்ள இத்தனியார் மனித உடல் பதப்படுத்தும் நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமை நேற்று குறித்த நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள வீதிகளில் மனித உடல் பாகங்கள் சிதறி கிடந்ததோடு அவற்றை நாய்கள் இழுத்துச் சென்றுள்ளன. நீண்ட காலமாக இந்த நிறுவனம் மனித எச்சங்களை சரியான முறையில் அப்புறப்படுத்தாமல் மக்கள் நடமாடும் பகுதிகளுக்கு அருகிலேயே வீசி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் அப்பகுதி முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்று நோய்கள் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கருத்து தெரிவிக்கையில், இங்குள்ள ராணுவ முகாம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் இந்த செயற்பாடுகள் அமைகின்றன. அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி சிலர் இவ்வாறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகின்றனர் என தெரிவித்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே மன்னார் போலீசார் மற்றும் நகரசபை ஆகியவற்றிற்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் இந்த மனிதநேயமற்ற மற்றும் சட்டவிரோத செயற்பாட்டை கட்டுப்படுத்த அதிகாரிகள் உடனடியாக முன்வர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தவறும் பட்சத்தில் குறித்த நிறுவனத்தின் அனுமதி பத்திரத்தை ரத்து செய்து அதை உடனடியாக இந்த இடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என பிரதேச மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். குறித்த விடயம் தொடர்பாக மன்னார் நகர முதல்வர் டேனியல் வசந்தன் தெரிவிக்கையில், உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் இந்த இடங்களை உடனடியாக சீல் வைத்து மூடவும் நான் பொது சுகாதார அதிகாரிக்கு கட்டளையிட்டிருக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. RSS பாஜகவுக்கு தமிழர்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டார்கள். ராகுல் காந்தி பேச்சு.
திராவிட சித்தாந்தத்தை வெறுக்கும் RSS இயக்கத்தையும் சித்தாந்தத்தையும் ஒருபோதும் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதற்கு சரணடைய மாட்டார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் அதிமுகவின் மூலம் தமிழகத்தில் கால் பதிக்க நினைக்கின்றார்கள் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டார். அனைத்து மாநிலங்களின் மொழி கலாச்சாரம் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். தனிப்பட்ட மொழி, வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் மற்றும் உரிமைகள் சிதைக்கப்படக்கூடாது. தமிழ் மொழிக்கு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. பாஜக ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே வரலாறு இருக்க வேண்டும் என நினைக்கிறது. கூட்டாட்சி தத்துவத்தை பலவீனமாக்க பாஜக முயற்சி செய்து வருகின்றது. டெல்லியில் இருந்து கொண்டு தமிழகத்தை ஆள நினைக்கின்றது. மணிப்பூரில் என்ன செய்தது பாஜக? அமைதியான மாநிலத்தில் இன்னும் உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருக்கின்றது. நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரையறை மசோதாவை தோற்கடித்துள்ளோம். தமிழகம் இந்தியா முழுமைக்கும் ஒரு முற்போக்கான பார்வையை கொடுத்துள்ளது. பிளவுவாத அரசியலை வளர்க்கும் பாஜக மற்றும் RSS எதிர்த்து போராடுவதே நம் அரசியல் களம். எங்கெல்லாம் வாய்ப்பு உள்ளதோ அங்கெல்லாம் டெல்லியில் இருந்து கொண்டு ஆட்சி செய்ய விரும்புகின்றது பாஜக. ஆனால் நாங்கள் தமிழகத்தை தமிழகத்தில் இருந்துதான் ஆள வேண்டும் என்று நினைக்கின்றோம். தமிழகத்தில் நீண்டகால வரலாறு உள்ள அதிமுக இயக்கத்தை பாஜக கைப்பற்றி இருக்கின்றது. அவர்கள் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பெரிய பங்காற்றி இருக்கின்றார்கள். அதிமுக மூலம் தமிழகத்தில் கால் பதிக்க பாஜக முயற்சி செய்து வருகின்றது. தற்போதைய அதிமுக வெற்றுக்கூடாக மாறியிருக்கின்றது. தற்போது அதிமுக பாஜக தமிழகத்தில் நுழைவதற்கான கருவியாக மாறிப் போயிருக்கின்றது. பிரதமர் மோடியை ட்ரம்ப் கட்டுப்படுத்தி இருப்பதைப் போல மோடியும் அதிமுகவை கட்டுப்படுத்த நினைக்கின்றார். நான் ஒவ்வொரு முறையும் தமிழகம் வரும்போது காமராஜரை நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். திராவிட சித்தாந்தத்தை வெறுக்கும் RSS இயக்கத்தையும் சித்தாந்தத்தையும் ஒருபோதும் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதற்கு சரணடைய மாட்டார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் அதிமுகவின் மூலம் தமிழகத்தில் கால் பதிக்க நினைக்கின்றார்கள். அதிமுகவின் தற்போதைய தலைவர்கள் ஊழலில் திளைத்த காரணத்தினால் மோடியிடம் சரணடைந்து விட்டனர். இவ்வாறு அவர் பேசினார். பின்னர் தமிழ்நாடு அரசின் 5 ஆண்டுகால திட்டங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பட்டியலிட்டும் பேசினார் ராகுல் காந்தி. விஜய் சங்கீதா விவாகரத்து குறித்து நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா ஆகியோரின் விவாகரத்து வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதி சசிகலா முன்பு 4வது வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். முன்னதாக சங்கீதா தரப்பிலிருந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி அன்று முதன்முறையாக விசாரணைக்கு வந்த இந்த வழக்கு இன்றைய தினம் வரை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேல் கூட்டமைப்பு ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், ஸ்பெயின் பிரதமர் கோரிக்கை. ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை மீறுகின்றது என்று குற்றம் சாட்டி ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேல் கூட்டமைப்பு ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என கோரியுள்ளார். அண்டலூசியாவில் நடைபெற்ற அரசியல் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இந்த ஒப்பந்தத்தை நிறுத்த வேண்டும் என்ற முன்மொழிவை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு ஸ்பெயின் அரசு சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவித்தார். சர்வதேச சட்டங்களை மீறும் நாடு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்க முடியாது என்று அவர் கூறினார். இதனிடையே ஸ்பெயின், அயர்லாந்து மற்றும் ஸ்லோவேனியா ஆகிய நாடுகள் இணைந்து இஸ்ரேலுடன் உள்ள இந்த ஒப்பந்தத்தை அடுத்த ஐரோப்பிய வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் விவாதிக்க வேண்டும் என்று கூறி ஐரோப்பிய ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளன. 2000ஆம் ஆண்டில் கையெழுத்தான இந்த ஒப்பந்தத்தில் மனித உரிமைகளை மதிக்க வேண்டும் என்ற விதியும் உள்ளது. காசா பகுதியில் நிலவும் சூழ்நிலைகளை காரணமாக கொண்டு 2024இல் இந்த ஒப்பந்தத்தை மீளாய்வு செய்ய வேண்டும் என ஸ்பெயின் மற்றும் அயர்லாந்து ஏற்கனவே கோரியிருந்தன. மேலும் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களையும் ஸ்பெயின் பிரதமர் விமர்சித்துள்ளார்.
2024 பலஸ்தீனத்தை அங்கீகரித்ததிலிருந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான அரசிற்கு எதிரான அவரது விமர்சனம் மேலும் அதிகரித்துள்ளது. அமெரிக்காவிற்கு விரைவில் பதிலடி கொடுக்கும் ஆரான் சூளுரை. ஒமான் வளைகுடாவில் ஈரானின் வர்த்தக கப்பல்களில் ஒன்று மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதன் மூலம் இரு தரப்பிற்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா மீறியுள்ளதாக ஈரான் அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரானின் உயர்மட்ட கூட்டு ராணுவ தலைமையகமான ஹஸ்ரத் கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகம் அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு விரைவாக பதிலடி கொடுப்பதாக உறுதியளித்தது. அமெரிக்க ராணுவத்தின் இந்த ஆயுதமேந்திய கடற்கொள்ளைக்கு எதிராக ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஆயுதப்படைகள் விரைவில் பதிலடி கொடுக்கும் என்று நாங்கள் எச்சரிக்கின்றோம் என அந்த பேச்சாளர் கூறினார். முன்னதாக அப்பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க கடற்படையினர் ஈரானிய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்திற்கான அமெரிக்க முற்றுகையை மீறி ஒமான் வளைகுடாவின் கடல் வழியாக செல்ல முயன்றதாக கூறப்பட்ட ஈரானிய கொடி ஏற்றப்பட்ட சரக்கு கப்பல் ஒன்றை இடைமறித்து கைப்பற்றினர். இக்கப்பல் சீனாவிலிருந்து கடந்த மார்ச் மாதம் புறப்பட்டு ஈரான் சென்றடைய இருந்ததாக கூறப்படுகின்றது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.